நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளோடு நம்மை அழைத்து இந்த நல்ல ஒரு ஸ்தலத்தில் நம்மை கூட்டி சேர்த்து நான் உண்மையுள்ள ஒரு சீடனாக நான் உலகத்தில் வாழ்வதற்கு மரண பரியந்தமும் உண்மையுள்ள மனுஷனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கத்தை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினாரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் மாயை. சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லா மாயை மாயை என்று சொல்லி பிரசங்கி சொல்கிறார். இந்த மாய உலகத்தை நம்பி ஓடாதபடி நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கென்று வாழுகின்ற ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கென்று நாம் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு அழகாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உண்மையாகவே ஆவிக்குரிய போஷாக்கை நாம் பெற்றிருக்கிறோமா? இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்ட எத்தனையோ குறைகளை அவர் சுட்டி காட்டினார். உண்மையாய் இருப்பதற்கு தடையாய் இருக்கின்ற அந்த தடை கற்களை நாம் சிந்தித்தோமே. அவருடைய சமூக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் கொடுத்த தர்மையான நாளில உண்மை நாங்கள் சந்திப்பதற்கு உடைய மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு கொடுத்த பாக்கியத்திற்கு நன்றி. நாங்கள் அருமையான உடைய ஊழியர்கள் கற்றுக் கொடுத்ததை போல உண்மையுள்ளவர்களாக இருப்போம். உலகத்தில் நான் எந்த பணியில் இருந்தாலும், நான் படிக்கும் பொழுதும் படித்து முடித்த பிறகும் நாங்கள் செய்கின்ற எந்த பணிகளாக இருந்தாலும் அவை உண்மையாயிருக்க பலனை தாங்க என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். முதலாவது ஆண்டவர் ஓடு கூட பேசின அந்த வார்த்தைகளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, முற்றிலுமாய் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், முற்றிலுமாய் உண்மையாய் இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டுடைய சமூகம் நம்மை தாழ்த்து ஒப்பு கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மகிழ்ச்சி நிறைந்த ஆசீர்வாதமான இந்த அருமையான தருணத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்பிமார்களை இடத்தில் நீர் அழைத்து வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அவர்கள் பலப்பட வளர்ந்து பெறுக ஆண்டவரே, உடைய தாசர்களை கொண்டு அவரோடு கூட பேசின ஒவ்வொரு மகத்துவம் நிறைந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வார்த்தைகளை கேட்கின்ற பிள்ளைகளாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்க, அதன்படி செயல்படுத்த பரிசுத்த ஆவியானவர்களுக்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் சகாயத்தையும் செய்யும்படி நாங்கள் சுபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த இடத்துக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக அவரோடு கூட இடைப்பட்ட உடைய காரியத்திற்காக உங்கள் நன்றி செலுத்துகிறோம். அருமையான தேவனுடைய தாசரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எடுத்து பயன்படுத்துறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. விசேஷமாய் அருமையான ஐயா அவர்கள், வீராங்குளம் சேகர தலைவர் ஐயா அவர்களை இந்த வாலிபர் மத்தியில பல ஆண்டுகளாக நீர் அவர் மூலமாக நீர் செய்து வருகிற இந்த மகத்துவம் நிறைந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். வாலிப நாட்களிலே தன்னை படைத்த சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகம் ஊட்டி இப்படிப்பட்ட அருமையான வாலிபர் கூடுகளை ஏற்படுத்தி வாலிபர்கள் மண்டை கொண்டு வருகின்ற கருவியாக அவர்களை பயன்படுத்தி வருகிற நல்ல தயவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இவரோடு கூட பேசுக. மீதியான வேளையிலும் உடைய பிரசனத்தின் மகிமை ஒவ்வொருவரும் நிரப்பி ஆளுகை செய்யட்டும். துதி கன மகிமை எல்லாவற்றும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே.